ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த 2026 ஆண்டு 2வது மாதம் 1ஆம் தேதி உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், நீ அவர்களோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். என்னாகும் 14:28. ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர் இருக்கிறார். இந்த மாதமும் ஆண்டவருடைய பாதத்தில் காட்டும் போது ஒரு வசனத்தை கொடுத்தார். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின் கடைசி பாகம் இவ்வாறாக சொல்லுகிறது, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஆமென், அல்லேலூயா. அப்போ நம்ம வேண்டிக் கொள்கிறது தேவன் செவி கேட்டு அவர் அருளுகிறவராக இருக்கிறார். அந்த வார்த்தைகளுக்கு அவர் செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்னா 3 நிலைமையில் உள்ளவர். அதில் பார்க்கும்போது அருளினார்னா ஏற்கனவே அருளை விட்டார், அருளுகிறார்னா இப்போ அருளை கொண்டு இருக்கிறார். நாளை அருளுவார்னா கண்டிப்பாக நாளை நடப்பார். என்றால் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். அதே தானே யாபேசுக்கு சொன்னது போல் கேட்குறதுலையும் சரியானபடி அவர் கேட்கணும். நம்ம ஜபங்களில் ஒரு அர்த்தமுள்ள ஜபமாக இருக்கணும். யாபேஸ் கேட்கும்போது முதல் என்னை ஆசீர்வதிங்க, அடுத்ததாக என்னை எல்லையை பெரிதாக்குங்க, அடுத்ததாக உமது கரம் என்னோடு இருக்கட்டும், அடுத்தது தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதை விலக்கி காத்துருந்து கேட்டார். அந்த ஜபத்துக்கு தான் கர்த்தர் அவன் வேண்டிக் கொண்டதை அருளினார் சொல்லியிருக்கிறது. கர்த்தர் ஜபத்தை கேட்டு பதில் கொடுக்குறார். ஆங்கிலத்தில் காட் கிராண்டட் ஹிம் தட் விச் ஹி ரெக்வெஸ்டட், உடனே அவர் பதில் கொடுக்குறார். இந்த மாதமும் நீங்கள் ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொள்கிறதை கர்த்தர் கண்டிப்பாக கொடுக்க போகிறார். ஏன்னால் அவர் கொடுக்கறதுக்கு தான் இருக்கிறார். எப்படி கொடுப்பார்? நீங்கள் நினைப்பதற்கு வேண்டுவதற்கு அதிகமாக தான் அவர் செய்கிற ஆண்டவர் இருக்கிறார்கள். இந்த மாதத்தில் நம்ம தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த வருஷத்தில் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் வச்சுருக்கிறார். அதன் மூலம் பெரிய பெரிய காரியங்கள் வாழ்க்கையில் செய்து முடிக்க போகிறார். அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து இந்த மாதம் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.